Hi everyone, good evening. Today we are going to see comparison of tenses. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம 12 டென்சஸ்க்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த டென்ஸை நம்ம என்ன பார்க்க இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பேரிசன் பார்க்க போறோம். ஓகேங்களா? அது என்னன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு டென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு 4 டைப், பாஸ்ட் டென்ஸ் 4 டைப், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் 4 டைப். ஓகேங்களா? இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்தோம். இப்போ கம்பேரிசன் பார்க்க போறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதும்போது சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி வரும், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வரும், எப்படி வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு கம்பேரிசன் பார்த்தலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ப்ரெசென்ட் டென்ஸ் நடுவில் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இது அவன் வருகிறான், இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகேங்களா? அவன் வருகிறான். ஸோ இது எப்படி வருது நமக்கு? ஹி அவன் இருக்கிறது நமக்கு ஹி. ஓகேங்களா? ஹி கம்ஸ். ஓகே, வெர்பு கூட என்ன பண்ணணும், நம்ம எஸ் பண்ணணும். ஹி சீட்டா இருந்தா வெர்பு கூட எஸ் பண்ணணும், மற்றதுக்கு நம்ம போட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஹி கம்ஸ் அர்த்தம் அவன் வருகிறான் அர்த்தம். இதே பார்த்து இது வந்து ப்ரெசென்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் பாருங்க, அவன் வந்தான்னு போடணும். ஓகேங்களா? அவன் வந்தான்னு அர்த்தம் ஹி கேம்னு போடணும். ஓகே, வெர்போட பாஸ்ட் ஃபார்மா நம்ம போட்டுடணும். ஸோ ஹி கேம்னா அவன் வந்தான், அவள் வந்தான்னா சி கேம். ஓகேங்களா? அவர்கள் வந்தார்கள்னா தே கேம். ஓகேங்களா? இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹி சீட்டு மட்டும் கூட வெர்பு போடுவோம், மற்றது கூட வெர்பு போட தேவையில்லை. ஐ, யூ, தே, வி இது கூட நம்ம என்ன பண்ணா வெர்பு வெர்பு கூட எஸ் போட தேவையில்லை. ஓகேங்களா? இது அவன் வருகிறான்னா ப்ரெசென்ட் டென்ஸ், வந்தான்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஹி கேம், அடுத்து ஹி கம்ஸ். அடுத்து பாருங்க அவன் வருவான். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல சொல்லணும். ஓகே, இனிமேல் வருவான். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், ஹி வில் கம்னு போடணும். ஓகேங்களா? ஹி வில் போட்டு என்ன பண்ணணும், கம் போட்டுடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இங்க பாருங்க ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அவன் வந்திருக்கின்றான். ஓகே, அவன் வந்திருக்கின்றான் அர்த்தம் அவன் வந்துட்டான், இப்போ இருக்கான்னு அர்த்தம். ஓகே, அதுதான் நமக்கு என்னது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், ஹீ போடணும். ஹீ சீட்டு கூட நம்ம என்ன பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். மற்ற வெர்பான் தான் நம்ம என்ன பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். ஓகே, மூணாவது ஃபார்ம் தான் இங்க போடணும். கம், கேம், கம். ஓகே, அதனால என்ன பண்ணணும், கம். இங்க நான் புரியறதுக்காக என்ன பண்ணிருக்கேன், நாம ஒரே ஒரு வெர்பை மட்டும் கான்ஸ்டன்டா எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஈஸியான வெர்பா இருக்கும், எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹி ஹேஸ் கம் அப்படின்னு அர்த்தம் அவன் வந்திருக்கின்றான் அர்த்தம். அவன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்ன பண்ணும், தே ஹேவ்னு போடணும். ஓகேங்களா? தே ஹேவ் கம். ஓகே, நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னா ஐ ஹேவ் கம்னு போடணும். ஓகேங்களா? ஸோ ஐ என்ன பண்ணும், நமக்கு இந்த ஹீ சப்ஜெக்ட் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணும், நமக்கு ஹேஸ் ஹேவ் பண்ணணும், அது என்ன பண்ணும், நமக்கு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா போட்டணும். ஓகேங்களா? அப்படி போட்டா நம்ம அர்த்தம் அவன் வந்திருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே பாருங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி சப்ஜெக்ட் பண்ணணும், சப்ஜெக்ட் கூட எல்லாம் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கண்ண முடியும் என்ன பண்ணணும், ஹேடு போட்டுருணும். ஓகே, இங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹேடு போட்டுருணும். ஆனா இங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹீ சீட்டுக்கு மட்டும் ஹேஸ் பண்ணணும், மற்றது கூட நம்ம ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கணும். இங்கேயும் என்ன பண்ணணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணி. ஓகே, அவன் வந்திருந்தான் அப்படின்னு அர்த்தம் ஹீ ஹேடு கம்னு போடணும். அவர்கள் வந்திருந்தாங்கன்னா தே ஹேடு கம்னு போடணும். நான் வந்திருந்தேன் அப்படின்னு ஐ ஹேடு கம்னு போடணும். ஓகேங்களா? கண்ணை முடிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஹேட் யூஸ் பண்ணிக்கணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஆனா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹி சீட்டு மட்டும் ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஹி ஹேஸ் கம். ஓகே, அதே மாதிரி வெர்போட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கண்டிப்பா போட்டணும். ஸோ அடுத்து பாருங்க இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹி வில் ஹேவ் கம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், வில் ஹேவ் பண்ணும். எல்லாத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், வில் ஹேவ் யூஸ் பண்ணிட்டு வெர்போட மறக்காம என்ன பண்ணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போட்டணும். ஓகேங்களா? ஸோ ஹி வில் ஹேவ் கம், சி வில் ஹேவ் கம், தே வில் ஹேவ் கம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க இது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஹி இஸ் கம்மிங். ஓகேங்களா? அது அவன் வந்து கொண்டிருக்கின்றான். இந்த மாதிரி ஒரு ஓகே ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணும், ஆரம்பிச்சு என்ன பண்ணும், ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அது பேர் தான் நமக்கு என்னது சிம்பிள் சாரி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் கம்மிங், சி இஸ் கம்மிங். ஆனா நமக்கு என்ன ஹி சீட்டு வந்தா மட்டும் என்ன பண்ணும், இஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஐ வந்தா என்ன பண்ணும், ஆம் யூஸ் பண்ணிக்கணும். தே வந்தா என்ன பண்ணிக்கணும், ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ப்ளூரலா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். தே ஆர் கம்மிங் அப்படின்னு அர்த்தம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க அவன் வந்து கொண்டிருந்தான். ஓகே, வந்து கொண்டிருந்தான் அர்த்தம் ஹி வாஸ் கம்மிங். ஓகேங்களா? அவன் வந்து கொண்டிருக்கின்றான்னா ஹி இஸ் கம்மிங். ஓகேங்களா? இங்க இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன பண்ணா வில் பி போட்டு வெர்போட என்ன பண்ணணும், நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ ஹி வில் பி கம்மிங், தே வில் பி கம்மிங். அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா தே வில் கம்மிங். அவள் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னா ஷீ வில் பி கம்மிங். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க அவன் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருந்தான். ஓகே, அவன் நேற்றிலிருந்து வந்துட்டு இருந்தான்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பேர் நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ
சப்ஜெக்ட் போடணும், சப்ஜெக்ட் கூட மறக்காம என்ன பண்ணணும், ஹேட் பீன் போட்டணும். ஓகே, இழுத்து சொல்றோம்ல, வந்துகிட்டே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹி ஹேட் பீன் வெர்போட ஐஎன்ஜி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சின்ஸ் எஸ்டர்டே இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டியூரேஷன் உள்ள சொல்லி உள்ள கொண்டு வந்து சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டென்ஸை காட்டுவோம். அதுக்கு பேர் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, எத்தனை நாளாக வந்துட்டு இருந்தா, 4 நாளாக வந்துட்டு இருந்தா, 5 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஓகேங்களா, 2 நாளாக வந்துட்டு இருக்கான் ட்ரெயினில், அந்த மாதிரி நம்ம டைமை சொல்லி நம்ம வெறுப்பை சொல்லுவோம். ஓகேங்களா, வெறுப்பை நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றது தான் நமக்கு என்னது, நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹி ஹேட் பீன் கம்மிங் சின்ஸ் எஸ்டர்டே, நேற்று இருந்து வந்துகிட்டு இருந்தான், வந்து கொண்டிருந்தான்னு ஒன்று. ஓகேங்களா, இங்கே பாருங்க, அதே மாதிரி அவன் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றான் வந்து நமக்கு என்ன, நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ தட் ஹி ஹேஸ் பீன் போடணும். ஓகே, ஹி சீட் வந்தா நம்ம ஹேஸ் பீன் போடணும், தே வந்தா ஹேவ் பீன் போடணும், ஐ வந்தாலும் என்ன பண்ணணும், ஹேவ் பீன் போடணும். ஓகே, ஹி ஹேஸ் பீன் கம்மிங் சின்ஸ் எஸ்டர்டே, அப்போ என்ன, நேற்றிலிருந்து அவன் வந்து கொண்டிருக்கின்றான் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான் வரும். இது வந்து நேற்றிலிருந்து வந்து கொண்டிருந்தான் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, இங்கே வந்து அவன் 2 நாட்களாக வந்து கொண்டிருப்பான். அப்ப என்ன பண்ணும், he will have been coming for 2 days, 2 நாட்களாக வந்து கொண்டிருப்பான் அப்படின்னு ஒண்ணு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேற்றிலிருந்துன்னு வராது, 2 நாளா வந்துட்டு இருக்கான், ஓகேங்களா, 3 நாளா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு வரும். ஓகே, ஏன்னா நேற்றிலிருந்துனாவே அது என்ன, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துடும். ஓகே, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவன் 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு எழுதி வச்சுங்க. ஸோ he has been coming for 2 days அப்படின்னு ஒன்று. ஓகே, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் அவ்வளோ. ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பேரிசன் பார்த்தோம். இதில் நம்ம கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இதுலேயே நம்ம கொஸ்டின் பார்த்தோம். ஸோ ஹீ கம்ஸ், இது அப்படியே நம்ம ஒரு டைம் எழுதி வச்சுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு கரெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இதை நமக்கு கொஸ்டினா மாத்திரம். கொஸ்டினா மாத்திரம் எப்படி எழுதுவோம், அவன் வருகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீ கம்ஸ். அவன் வருகின்றானா அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம டஸ் ஹீ கம்னு போடணும். ஓகேங்களா, ஸோ ஹீ சீட் கூட நம்ம என்ன பண்ணணும், வெர்பு கூட எஸ் போட்டோம், அந்த வெர்பு கூட எஸ் ஃபார்ம்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும், அதாவது டஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ டஸ் ஹீ கம்னா அவன் வருகின்றானா அப்படின்னு அர்த்தம். அவன் வருகின்றானா டஸ் ஹீ கம். ஓகேங்களா, நான் வருகின்றேன், நான் அவர்கள் வருகின்றார்கள்னா என்ன பண்ணணும், டூ போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஹீ சீட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், டஸ் யூஸ் பண்ணிக்கணும், மற்றவங்க டூ போட்டுக்கணும். டூ தே கம் அப்படின்னு அர்த்தம், அவர்கள் வருகின்றார்களா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தென் நமக்கு இது வந்து கொஸ்டின், பாசிட்டிவ் கொஸ்டின். அதே மாதிரி இங்க பாருங்க, அவன் வந்தான், அவன் வந்தானா. ஓகேங்களா, அது நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் முன்னாடி டிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்க டூ, அங்க டிட். ஓகேங்களா, ஸோ டிட் ஹி கம்னு போடணும். ஓகேங்களா, கேமத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போட்டுருணும் மறக்காம. ஓகேங்களா, ஸோ டிட் ஹி கம் அப்படின்னு அர்த்தம், அவன் வந்தானா. அவள் வந்தானா, ஷி டிட் ஷி கம். ஓகேங்களா, அவர்கள் வந்தார்கள்னா டிட் தே கம். ஓகேங்களா, அவர்கள் வந்தார்களா. ஓகேங்களா, அவர்கள் வந்தார்களாங்கிறது என்னது, நமக்கு பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ டிட் தே கம். ஓகேங்களா, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் கூட நம்ம டிட் யூஸ் பண்ணிக்கணும் கொஸ்டின்ல. ஓகேங்களா, ஸோ டிட் ஹி கம், டிட் தே கம், டிட் ஷி கம். அதே மாதிரி வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், டஸ் ஹி கம், டஸ் ஷி கம், அப்புறம் டூ தே கம். ஓகேங்களா, டூ போட்டுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ண, நமக்கு இங்க என்ன பண்ணணும், இந்த வில்லத்துக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி பண்ணணும். ஓகே, வில் ஹி கம் அப்படின்னா அவன் வருவானா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவன் வருவான்னா ஹீ வில் கம், அவன் வருவானா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பட்டா என்ன பண்ணணும், நம்ம வில்லத்துக்கு நம்ம முன்னாடி போட்டுருணும். ஸோ வில் ஹி கம். ஓகேங்களா, வில் ஷி கம், வில் தே கம். ஓகே, அவர்கள் வருவார்களா அப்படின்னா வில் தே கம்னு போட்டுருணும். ஓகே, வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும். ஸோ இது நமக்கு ப்ரெசன்ட், சாதாரண சிம்பிள். அது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் இருப்பாங்க. இது பார்த்தா ஃபர்ஸ்ட். ஓகே, அவன் வந்திருக்கின்றான் அப்படின்னா ஹி ஹேஸ் கம். அவன் வந்திருக்கின்றானா என்ன பண்ண முடியும், இந்த ஹேஸ்க்கு நம்ம அப்படியே முன்னாடி போடணும். ஹேஸ் ஷி கம் அப்படின்னு அர்த்தம், அவன் வந்திருக்கின்றானா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஹேஸ் முன்னாடி போட்டு வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும். ஓகேங்களா, ஹேஸ் ஷி கம். ஓகேங்களா, ஹேஸ் ஷி கம், ஹேவ் தே கம். ஓகேங்களா, தே வந்தா என்ன பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஹேவ் தே கம், அவர்கள் வந்திருக்கின்றார்களா. ஓகே, அப்போ அப்படியே பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பாருங்க, அவன் வந்திருந்தானா அப்படின்னு வரும், வந்திருந்தா அப்படின்னு நம்ம கொஸ்டினா போடுறோம், வந்திருந்தானா அப்படின்னு வரும். ஓகே, அப்ப என்ன பண்ண, நம்ம ஹேட் போடணும். ஓகே, ஹேடுக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். ஸோ ஹேட் ஹி கம். ஓகேங்களா, அதே மாதிரி வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும். ஸோ ஹேட் ஹி கம், ஹேட் தே கம், ஹேட் ஷி கம், ஹேட் ஐ கம். ஓகேங்களா, அவன் நான் வந்திருந்தானா. ஓகேங்களா, அந்த மாதிரி கேட்கறது. ஸோ அடுத்தது பாருங்க,
இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொண்டிருக்கின்றான் நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா. அவன் வந்து கொண்டிருக்கின்றானா அவன் வந்து கொண்டிருக்கின்றானா அப்படின்னு கொஸ்டின் மார்க். அப்போ என்ன பண்ணுவோம், இஸ் ஹி கம்மிங்னு பண்ணுவோம் ஓகேங்களா. இஸ் ஷி கம்மிங், ஆர் தே கம்மிங் ஓகேங்களா. ப்ளூரல் வந்து என்ன பண்ணுவோம், ஆர் போடணும். அந்த ஆர்த்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி போடணும் ஓகே. ஆர் தே கம்மிங் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்களா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. அவர்கள் வந்து கொண்டிருந்தார்களா அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல யூஸ் பண்ணி வேர் போட்டுக்கணும் ஓகேங்களா. ப்ளூரலாக இருந்தால் நம்ம வேர் யூஸ் பண்ணிக்கணும். வந்து இப்போ சிங்குலராக இருந்தால் வாஸ் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே. அப்போ வாஸ் கி கம்மிங் என்ன அர்த்தம், அவன் வந்து கொண்டிருந்தானா அப்படின்னு அர்த்தம் ஓகே. வாஸ் கி கம்மிங். அவர்கள் வந்து கொண்டிருந்தார்களா அப்படின்னு நான் என்ன யூஸ் பண்ணணும், வேர் தே கம்மிங் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நான் வந்து ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட வீடியோலாம் பார்த்துட்டு. அவன் வந்து கொண்டிருப்பான் ஓகேங்களா. அவன் வந்து கொண்டிருப்பானா அப்படின்னா நம்ம இந்த வில் பி தூக்கி நம்ம வில்ல தூக்கி என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். வில் ஹி பி கம்மிங் அப்படின்னு அர்த்தம். அவன் வந்து கொண்டிருப்பானா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. இந்த மாதிரி கொண்டிருப்பானா அப்படின்னு வந்தாவே வெர்பு கூட ஐஎன்ஜி கண்டிப்பாக போட்டுருக்கணும் தமிழ் எழுதும்போது ஓகேங்களா. இது பாருங்க, கொண்டு கொண்டு ஓகேங்களா, வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டணும். அடுத்து பாருங்க, அவன் 2 நாட்களாக வந்து கொண்டிருப்பானா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த வில்லத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டணும் ஓகேங்களா. வில் ஹி ஹேவ் பீன் கமிங் ஃபார் 2 days ஓகேங்களா. அவன் 2 நாட்களாக வந்து கொண்டிருப்பானா அப்படின்னு நம்ம எழுதுறோம். அடுத்து பாருங்க, இங்க அவன் 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றான் ஓகே. அப்ப he has been coming for 2 days ஓகேங்களா. 2 நாட்களாக வந்து கொண்டிருப்பானா அப்படி வந்து கொண்டிருக்கின்றானா அப்படின்னு கொஸ்டின் மார்க் வச்சா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ஹேஸ்க்கு நம்ம அழகா முன்னாடி போட்டுரும் ஓகே. ஹேஸ் ஹி பீன் கமிங் ஃபார் 2 days அப்படின்னு நம்ம எழுதணும் ஓகே. அதே மாதிரி அவன் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருந்தான் நம்ம எழுதிப்போம் ஓகே. அவன் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருந்தானா அப்படின்னு நம்ம கொஸ்டின் போட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ஹேடுக்கு நம்ம அப்படியே முன்னாடி போட்டணும் ஓகே. அப்ப ஹேட் ஹி பீன் கமிங் சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம எழுதணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டது கம்பேரிசன் ஆஃப் டென்சஸ். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் எழுதி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இதில் நெகட்டிவ்னா நம்ம என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு நாட் யூஸ் பண்ணிக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ வீடியோவில் ஏதாவது கமெண்ட் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. தேங்க்யூ.